மனம் சோர்ந்திருப்போர் அனைவருக்கும் அருணிமா சிம்ஹா ஊட்டமூட்டும் வெற்றி கதை ஒரு பாடம். அருணிமா சிம்ஹா இந்தியாவின் முன்னாள் தேசிய அளவிலான வாலிபால் வீராங்கனை. அவருடைய வாழ்க்கை முடியாது என்ற வார்த்தையை உடைத்தெறிந்த ஒரு உண்மை கதை. 2011ஆம் ஆண்டு அவர் ரயிலில் பயணம் செய்து கொண்டிருந்த பொழுது சில கொள்ளையர்கள் அவரது சங்கிலியை பறிக்க முயன்றார்கள். எதிர்த்து போராடியதால் அவரை ஓடும் ரயிலில் இருந்து தள்ளிவிட்டனர். எதிர் திசையில் வந்த ரயில் அவரது காலை நசுக்கியது. உயிரை காப்பாற்ற மருத்துவர்கள் அவரது காலை அகற்ற வேண்டிய நிலை ஏற்பட்டது. மருத்துவமனையில் படுத்திருந்த போது பலர் அவரது வாழ்க்கை முடிந்து விட்டதாக நினைத்தார்கள். ஆனால் அருணிமா வேறு விதமாக சிந்தித்தார். நான் உலகின் உயரமான சிகரமான எவரெஸ்ட் மலை கூட ஏறுவேன் என்று முடிவு செய்தார். செயற்கை காலுடன் கடுமையாக பயிற்சி மேற்கொண்டார். பல தடைகளையும் வழிகளையும் சிரமங்களையும் தாண்டி 2013ஆம் ஆண்டு எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்தார். இதன் மூலம் எவரெஸ்ட் மலை ஏறிய உலகின் முதல் பெண் மாற்றுத்திறனாளி என்ற பெருமையை பெற்றார். இக்கதை நமக்கு உணர்த்தும் பாடம்: உடலில் உள்ள குறைபாடு வெற்றியை தடுக்காது. நம் மனதில் உள்ள பயம்தான் உண்மையான வெற்றியை தடுக்கும். விழுந்த இடம் முக்கியமல்ல, எழுந்து நிற்கும் தைரியம்தான் முக்கியம். அருணிமா சிம்ஹா நமக்கு ஒரு பாடம்.